இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஐடிசி கம்பெனிகிட்ட இருக்கக்கூடிய சப்சிடரி கம்பெனியை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஐடிசியில் மொத்தம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 21 சப்சிடரி கம்பெனி வந்து வச்சுருக்காங்க. அதை ஒன் பை ஒன் வந்து பார்ப்போம். அதில் ரொம்ப முக்கியமானது வந்து பார்த்தீங்க அப்படின்னா சூர்யா நேபாள் பிரைவேட் லிமிடெட்னு சொல்லிட்டு இருக்குது. இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எஃப்எம்சிஜி கம்பெனி தான். அது வந்து நேபாளில். ஸோ நேபாளில் ஐடிசி மாதிரி இவங்களும் வந்து ஒரு எஃப்எம்சிஜி இந்த கேட்டகரி இந்த பிஸ்கெட்டு சிகரெட்ஸ் இதெல்லாம் வந்து விற்கிறது நேபாளில் வாங்கி விற்கிறாங்க. ஸோ இவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஐடிசியோட சப் கம்பெனி மாதிரி. அதோட டேர்ன் ஓவர் என்ன ஏதுன்னு சொல்லிட்டு எல்லா டீட்டெயிலும் அவங்களே கொடுத்துருக்காங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னாவே தெரியும். அதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா ஐடிசியும் ஒரு ஐடி செக்டர் கம்பெனி வந்து வச்சுருக்காங்க இந்தியாவிலேயே. ஸோ அதோட ரெவன்யூ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஐடிசி யூகே அப்புறமேட்டு யூஎஸ்ஏலையும் கூட வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஐடி செக்டர் வந்து வச்சு நடத்திட்டு இருக்காங்க. அது வந்து சப்சிடரி கம்பெனி தான். அதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா அக்டோபர் லாஸ்ட் 2024 அப்போ ஒரு கம்பெனி வந்து அக்யூர் பண்ணியிருக்காங்க. இந்த கம்பெனி வந்து க்ளவுடு கம்ப்யூட்டிங் அந்த மாதிரி இதுக்கெலாம் வந்து இந்த கம்பெனி வந்து யூஸ் பண்ணிக்கிறாங்க. இது வந்து ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா அக்யூர் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி கம்பெனி வந்து ஒரு மதர் கம்பெனி வந்து அக்யூர் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா அந்த மதர் கம்பெனியோட இது வந்து ஃபினான்ஸ் வந்து ஸ்டேபிளாக இருக்குது அப்படின்ற மாதிரி கன்சிடர் பண்ணிடலாம். இது முழுக்க முழுக்க உங்களோட ஓன் இன்ட்ரெஸ்ட்டு ஓன் இதில் வந்து நீங்கள் வந்து இந்த ஷேரை வாங்குங்க. இது வந்து நான் எனக்கு தெரிஞ்ச விஷயத்த நான் வந்து சொல்கிறேன். இதை வச்சு நீங்கள் முடிவு பண்ணணும்னு அவசியம் கிடையாது. இதை விடவே இன்னும் நீங்கள் நல்லா டீட்டெயில்ஸை எடுத்துகிட்டு அப்புறம் கூட நீங்கள் வந்து வாங்கலாம். ஸோ அதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா இந்த பொட்டேட்டோ சீட்ஸு இந்த மாதிரி க்ரீன் ஹவுஸ் ஃபெசிலிட்டிஸ் இதுக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தனியாக ஒரு கம்பெனி வந்து சப்சிடரியாக இந்த கம்பெனி வந்து வச்சுருக்காங்க. அதோட ரெவன்யூ இங்கே கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறமேட்டு பார்த்திங்கன்னா இதெல்லாம் வந்து சின்ன சின்ன குட்டி குட்டி கம்பெனிஸ் தான். இந்த சீட்ஸுக்குனே வந்து பார்த்திங்கன்னா தனியாக இந்த மாதிரி கம்பெனிஸ் வந்து வச்சுருந்துருக்காங்க. அதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா விம்கோ வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் இந்த மிஷினரிஸ் கம்பெனிஸ்ன்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப நாளாக வந்து இருக்குது. இது வந்து மிஷினரிஸ் இதெல்லாம் வந்து பண்ணி கொடுக்குறதுக்கு இந்த கம்பெனி வந்து வச்சுருக்காங்க. குட்டி கம்பெனி தான் அதெல்லாம். இந்த ஃபுட் ப்ராசஸுக்குன்னே தனியாக வந்து இந்த பிஸ்கெட்டு அங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா பிஸ்கெட் ப்ராசஸிங் இது பண்ணுறதுக்குன்னு ஒரு கம்பெனி வந்து வச்சுருக்காங்க. அசாமில் வச்சுருக்காங்க. இது வந்து நல்ல ப்ராஃபிட்டில் தான் வந்து போகுது. அதுக்கப்புறமேட்டு பார்த்திங்கன்னா இந்த ஒரு கம்பெனி எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு மெயினாக வந்து அந்த நம்ம சிகரெட்டில் இருக்கக்கூடிய நிக்கோட்டின் தான் வந்து சிகரெட்டில் அதை வச்சுருப்பாங்க. ஸோ அதை வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்குன்னு ஒரு தனியாக வந்து ஒரு கம்பெனி வச்சுருந்துருக்காங்க. இந்த கம்பெனி அது வந்து இது ஃபைபரு. அதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா ருசல் கிரெடிட்னு சொல்லிட்டு இந்த கம்பெனி வந்து இது வந்து முக்கியமான ஒரு கம்பெனியாக சொல்கிறாங்க சப்சிடரியில். இது வந்து பார்த்திங்கன்னா அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டு ரிலேட்டடாக இருக்கக்கூடிய மணி மேனேஜ்மெண்ட் அதெல்லாம் வந்து பார்த்துக்கிறதுக்கு இந்த கம்பெனி தான் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ரசல் கிரெடிட் லிமிட்டட்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமேட்டு இது எல்லாருக்கும் தெரியும் சிகரெட்டு. அதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து மெயின்டெனன்ஸ் சர்வீஸு பில்டிங் மேனேஜ்மெண்ட் பண்ணுறதுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு இது ஐடிசியிலே இருக்கக்கூடியது. அதுக்கப்புறம் எம்ஆர்ஆர் ட்ரேடிங் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இந்த கம்பெனி வந்து பார்த்திங்க அப்படின்னா ரியல் எஸ்டேட் மாதிரி மெயின்டெனன்ஸ் பண்ணுறது, அதான் பில்டிங்லாம் மெயின்டெனன்ஸ் பண்ணுறதுக்கு இதுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு கம்பெனின்றது வந்து வச்சுருக்காங்க. டோட்டலாக வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 21 கம்பெனி வந்து வச்சு சப்சிடரியாக வந்து இவங்க வச்சுருக்காங்க ஐடிசி மட்டும். இத்தனை நாள் வரலும் ஆரம்பித்ததுலேருந்து இப்போ வரலும் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 21 கம்பெனிக்கிட்ட அவங்க வந்து அக்யூர் பண்ணி இவங்களே வந்து தனியாக ஒரு கம்பெனியாக உருவாக்கி இந்த மாதிரி 21 கம்பெனி கீழே கீழே வச்சுருக்காங்க. இதில் நான் ஐடிசி ஹோட்டல் வந்து கொண்டு வரல. ஏன்னா அது வந்து வேற ஒரு ஷேரு. ஸோ அதனால் அது வந்து இல்லை வராது. ஸோ அதனால் அது வந்துட்டு கொண்டு வரல. மீதி எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இதுக்குள்ளே அடக்கும். ஐடிசி கம்பெனியோட இந்த ஷேர்ஸ் இந்த கம்பெனி எல்லாம் வந்து இதுக்குள்ளே தான் வரும். மதர் கம்பெனி வந்து ஐடிசி கம்பெனி தான். டோட்டலாக வந்து 21 சப் கம்பெனிஸ் வந்து அதாவது சப்சிடரி கம்பெனிஸ் வந்து இது வந்து செயல்படுத்திகிட்டு இருக்காங்க ஐடிசி கம்பெனி. இது வந்து எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது சஜஷன் இருக்குது அப்படின்னா நீங்கள் கமெண்ட்ஸ் பண்ணலாம். லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.